பராசக்தி. இந்த படத்த பத்தி நெறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அதுதான் உண்மையா? நான் இந்த படத்தோட கதையெல்லாம் சொல்லப் போறதில்ல. ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படத்த நான் எப்படி பார்த்தேங்கிறத மட்டும் சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். இந்த படத்த நம்ம தனித்தனி டிபார்ட்மெண்ட்டா பிரிச்சா, ஆக்டிங் வைஸ், மியூசிக் வைஸ், ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, டைரக்ஷன் அப்படின்னு தனித்தனியா பிரிக்கும்போது, இது எல்லாத்துலயுமே அது நல்லா இருக்கு. இந்த படத்த இந்த மாரி தனித்தனியா பிரிச்சா எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு மூவியா நம்ம டோட்டலா அத கேட்டா, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. என்னமோ அந்த படம் நம்மள சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. ஐ மீன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல. நான் சொல்றேனே எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்டிங் வைஸ் நல்லா இருக்கு, ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே. பட் ஏன் அந்த படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணலங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. படம் முடிஞ்சு, படம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வருதே தவிர்த்து, ஏன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணல? அந்த படத்துல என்ன மிஸ் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மத்தபடி எஸ்கே ஆக்டிங் இருக்கட்டும், ஜெயம் ரவி ஆக்டிங் இருக்கட்டும், சாரி ரவி மோகன் ஆக்டிங் இருக்கட்டும், ஷீலா ஆக்டிங் இருக்கட்டும், அ டைரக்டரோட டைரக்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கட்டும், ஸ்டோரி இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு மிஸ் ஆவுது. அது என்னன்னு சத்தியமா தெரியல. மத்தபடி இந்த பொங்கலுக்கு நெஞ்சில் குடியிருக்கும் பராசக்திய பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா அவர் படம் வரல. இட்ஸ் ஓகே. பராசக்திய பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க.